வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு வித்தியாசமான சைட் டிஷ் பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு கொத்தமல்லி கறி. இது பாக்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா கமகமன் வாசனையா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இது எல்லா வித சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். அது தவிர சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்க தோல் சீவி வாஷ் பண்ணிட்டு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல 6 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். இதுக்கு மிளகாத்தூள் எல்லாம் சேர்க்க போறது இல்ல, பச்சை மிளகாய் காரம் தான். உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, 6 பூண்டு, 1 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அடுத்து இது கூட கறிவேப்பிலை. வெங்காயம் லைட்டா வதங்கினதும் தண்ணியில கட் பண்ணி போட்ட உருளைக்கிழங்கு எடுத்து இதுல சேர்க்கிறேன். கிழங்கு எண்ணெயிலே 2 நிமிஷம் போல வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கொத்தமல்லியோட மசாலா அரைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இந்த கிழங்குக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். மூடி போட்டு ஸ்டவ் லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல வச்சிருங்க. கிழங்கு எண்ணெயிலே வதங்கி பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். அது வெந்து வர்றதுக்கு 5ல இருந்து 6 நிமிஷம் ஆகும். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. கிழங்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்ச கொத்தமல்லி விழுத சேர்க்கிறேன். இது கூட 2 பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கொத்தமல்லி கலவையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சிம்லயே 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு வெந்துச்சுக்கட்டும். மூடி எதுவும் போட வேண்டாம், ஓபன்லயே வெந்துச்சுக்கட்டும். அப்பப்போ மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. சிம்லயே 4 நிமிஷமா ஃப்ரை ஆகி கொத்தமல்லி விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. சூப்பரா நம்மளுடைய டேஸ்டான உருளைக்கிழங்கு கொத்தமல்லி கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.